நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய சிறு சாட்சியை கோருகிறேன். சாட்சியம் நமக்கு தேவையானது. சாட்சியம் சொல்லவில்லை என்றால் நாம் விழுந்து விடுவோம். நாம் பேக் ஸ்லைடில் போய் விடுவோம். ஆகவே சாட்சியம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். சர்ச்சில் இல்லைன்னா எங்கேனாச்சும் கூட்டங்களில் சொல்ல வேண்டும். தேவன் என்னை காத்து கொண்டார். இந்த 4வது மாதத்தில் நான் வேற கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். பூமியின் குடிகளை எல்லோரும் கம்பீரத்து பாடுங்கள்னு 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கூறியிருக்கிறது. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கம்பீரத்து பாடுங்கள். என் பாடல்கள் எல்லாம் அதுதான். என் பாடல்கள் அனைத்தும் அவைதான். கம்பீரமாய் பாடுகிற எல்லா பாட்டுக்கும் தேவன் என்னை ஆசிரிப்பார், அதை நம்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் என்னை காத்து கொண்டார். எல்ரோயா என்னை கண்ட கர்த்தர். யெகோவா ராஃபா யெகோவா ஈரே கருதுகிற கர்த்தனுக்காக கருதுகிறார். அவர் நினைத்திருக்கிறார். அவர் நினைப்பு கர்த்தர் எனக்காக நினைத்திருக்கிறார். அந்த வாய்க்கிற அந்த நினைப்பை கர்த்தர் உறுதி செய்வாராக. அவர் செய்ய சொல்வது, அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. சென்னையில் படித்தேன். அங்கே படிக்கும் பொழுது என்னுடைய கிளாஸில் எல்லோரும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவரோடு பழகும்போது தான் தெரியும் இப்படி வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் தேவன் என்னை மட்டுமாய் கொண்டு வந்தார். பாடல்கள் பாட வைத்தார். சிறு தொகுப்பு கூற வைத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு பாடல்களும் சிறு தொகுப்புகளும் எல்லாம் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் போடுகிறேன். இவற்றை பார்த்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஏஜ் பியர் குரூப்ஸ்க்கும் போடுகிறேன். இந்த யூடியூப் சேனலெல்லாம் வருகிற எல்லா தொகுப்புகளும் பியர் குரூப்ஸ்க்கும் போடுகிறேன். கர்த்தர் இவ்வாறாக காத்து கொண்டார். என்னை அவருடைய வலது பரிசத்தில் வருகிற டைமில் அவர் என்னை அணைத்துக் கொள்வார். இயேசுவானவர் அணைத்துக் கொள்வார். இயேசுவானவர் எனக்கு உதவி செய்வார்னு நம்புகிறேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும். கட்டளை நிற்கும். கர்த்தருடைய வசனத்துக்கு இன்னொரு வசனம், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனம், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நல்லவராகிய கர்த்தரை ருசித்து பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் ருசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதை அறிந்து கொள்வீங்க. நான் தனிமையாக இருந்தாலும் ஈசாமியை பிடிப்பதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அவரே எனக்கு எல்லாம் வாய்க்க செய்வாராக. ஆமீன்.